பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்காமல் இருக்க இதான் காரணம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியலில் பெரிய மாற்றத்தை கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தாவேகாவிற்கு புது உத்வேகத்தை ஏற்படுத்தியது. இந்த தீர்ப்புக்கு பிறகு தாவேகா தனது அரசியல் வேகத்தை கூட்ட தயாராகி வருகிறது. 41 பேரின் குடும்பத்தையும் தாவேகா தலைவர் விஜய் தத்தெடுப்பதாக ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பது தாவேகாவினருக்கு ஆறுதலை தந்தது. செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பின் தாவேகா தலைவர் விஜய் இதுவரை ஏன் வீட்டில் இருந்து வெளியே வராமல் இருக்கிறார் என்று தெரியாமல் அக்கட்சியினரை புலம்பி வருகின்றனர். சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் வைத்தே விஜய் தாமதமாக வந்ததே அதிக கூட்டம் கூடுவதற்கு காரணம் என்று பேசியது விவாதமாகியது. விஜய் பெயரை சொல்லாமல் தாவேகா தலைவர் என்று மட்டும் பேசியது கவனிக்கப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் வைத்து விஜய் மீது நேரடியாக குற்றம் சாட்டி சில நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை தாவேகா தலைவர் விஜய் தரப்பில் இருந்தோ தாவேகா நிர்வாகிகள் தரப்பில் இருந்தோ எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. ஏன் விஜய் அமைதியாக இருக்கிறார் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தற்பொழுது தாவேகா நிர்வாகிகள் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான உத்தரவை தாவேகா தலைவர் விஜய் பிறப்பித்துள்ளாரா? இது குறித்து புசி ஆனந்த் கூறியிருப்பதாவது: இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை தாவேகா நிர்வாகிகள் யாரும் கொண்டாட வேண்டாம். கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தீபாவளி கொண்டாட்டங்களை தவிர்த்து விடலாம். தாவேகா தலைவர் விஜய் அறிவுறுத்தலின் பேரில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்களை தவறுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் பனையூரில் உள்ள தனது கட்சி அலுவலகத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன் முறையாக வந்திருந்தார். சரணடைந்த நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் தங்களது குடும்பத்தினருடன் விஜயை சந்தித்துள்ளனர். அப்பொழுது சிறையில் இருந்தபோது தன்னால் நேரில் வந்து பார்க்க முடியவில்லை என வருத்தம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின. விஜய் சோகத்தில் இருப்பதாகவும் இதனாலே மக்களை சந்திக்க முடியாமல் இருப்பதாகவும் அவரது மனைவி சங்கீதா தனது நெருங்கிய வட்டாரத்தில் உருக்கமாக கூறியிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் இன்னும் மனம் உடைந்த நிலையில் தான் உள்ளாரா? இந்த இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா? அவர்களை சந்திக்கும் அளவிற்கு மன உறுதியோடு செல்ல வேண்டும் என்பதாலும் அங்கு மீண்டும் அப்படி நடக்காத சூழ்நிலையோடு செல்ல வேண்டும் என்பதால் இந்த தாமதம் எனவும் கூறப்படுகிறது.